Hello dear brothers and sisters. ஸோ பொதுத்தமிழில் அவுட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரபுத்தொடர் அகர வரிசை அப்படின்ற இந்த ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பொதுத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலகு 5 இருக்கும். சரியா? பொதுத்தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்கு இல்லையா? அந்த 7 யூனிட்ல அலகு 5, அதாவது யூனிட் நம்பர் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மரபுத்தொடர் மரபுத்தொடர் இருக்கும், அதே போல் பழமொழிகள் இருக்கும், அப்புறம் ஊமை தொடர்கள் இருக்கும் இல்லையா? ஓகேவா? இந்த 3 டாபிக்ல இருந்து மட்டுமே மொத்தம் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின்ல இந்த யூனிட் அலகு 5ல் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ் வந்து மட்டுமே கேட்டுருவாங்க. அதாவது மரபுத்தொடர், ஓமை தொடர், அதே போல பழமொழிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் வந்துருது இல்லையா? அதே சமயத்தில் இந்த 3ல மரபுத்தொடரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல மரபுத்தொடர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எங்கேயாவது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து மட்டுமே எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா அது தெரியாது. ஏன்னா போனால் நீங்கள் என்ன சொல்ல நம்ம கொஸ்டின் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க, குரூப் 4லையும் குரூப் 2லையும் மரபு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அவுட் சோர்ஸில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்னென்ன மரபு தொடர்கள் இருக்குது, என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் என்னென்ன மரபு தொடர்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த ஒரு புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50+ பேஜஸ் வந்து இருக்கும். அதில் நிறைய மரபு தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. மரபு தொடர்கள்லாம் என்னது, நம்ம காலங்காலமாக என்ன சொல்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம். சரியா? அந்த வாக்கியம் அதுக்கு நிகரான ஒரு பொருள். ஓகேவா? எந்தெந்த சூழ்நிலைகளில் என்னென்ன பொருள் படுற மாதிரி இந்த மரபு தொடர்களை பயன்படுத்துவாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அது கேட்பாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு பொருளின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு வழக்கத்தின் அடிப்படையிலையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, ஓகேவா, அது தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு மரபு தொடர் என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை மரபு தொடரை கொடுத்துட்டு, ஓகேவா, அதுக்கு நிகரான பொருள், அந்த மரபு தொடர் என்ன பொருளை குறிப்பிடுது அப்படின்றத கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த புக்கை நம்ம ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடர் அகர வரிசை அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் ஸோ சாஃப்ட் காப்பி உங்கள்கிட்ட இருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ இல்லாதவங்க நம்முடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான், வெளியவே கிடைச்சிருக்கும். அதனால நான் திரும்ப எடுத்துகிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட அவுட் சோர்ஸ் வந்து நம்ம ஒரு 20+ மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை அவுட் சோர்ஸஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எக்ஸாம் வரதுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்க முடியுமோ நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கலர் புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகர வரிசை. ஸோ வரிசையிலேருந்து சரியா இன்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்கள் ஃபுல்லாக முடிஞ்சு அதில் தொடங்குற மாதிரி ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வரிசை, ஞா வரிசை, சா வரிசைன்னு சொல்லிட்டு ஸோ 1 by 1 போகும். அதை பேஸ் பண்ணி என்னென்ன மரபு தொடர்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகேம்மா. ஸோ இந்த ஒரு புத்தகம் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இதோ பாருங்க. ஸோ இது மரபு தொடர் இருக்கா? ஸோ மரபு தொடர் அகர வரிசை பாருங்க, அகட விகிடம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லும் நம்ம பொதுவாக மரபின் அடிப்படையில் ஒரு தொடராக நம்ம பயன்படுத்துவோம். காலங்காலமாக வந்து நம்முடைய மூதாதையர்களோ நம்ம வீட்லையோ தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதுன்னு சொல்லிட்டு நாம கூட சரி நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்திகிட்டே இருப்போம். ஓகேவா? அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு பொருள் தரத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகர வரிசை அப்படின்ற இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் இருக்கு இல்லையா? அந்த 50 பேஜஸையும் 50 பேஜஸ் மேலே இருக்குது. இந்த 50 பேஜஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் 5 பக்கம். ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து ஒரு 10 பார்ட்டில் இந்த மரபு தொடர் அகர விசார் 10 பார்ட்டு படிக்கணுமானா படித்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ மரபு தொடர்கள் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு மரபு தொடருக்கும் என்ன ஒரு பொருள்ன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ பார்த்து பாருங்க, அகட விகடம் இந்த மாதிரி சொற்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த சொல்லலாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஓகே அகட விகடம் தான் தந்திரம். ஓகேவா? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா ஈஸியாக போன டைம்ல நீங்கள் மார்க் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம எக்ஸாமில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், மேக்ஸிமம் மார்க்கை நம்ம வாங்க முடியும், கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம அதை படிச்சு தான் ஆகணும். இது விட்டுட்டு போக முடியுமானா விட்டுட்டு போக முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புத்தகம். சரியா? பார்த்துருமா? ஒவ்வொரு வீடியோலையும் 5 பக்கம். ஸோ மொத்தம் 10 வீடியோவில் ஒரு 50 பக்கம் முடிச்சுட்டு இந்த புக்கை முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அகட விகிடம். என்னது அகட விகிடம்? அகட விகிடம் அப்படின்னா தந்திரம். ஓகேவா? அகட விகிடம் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டு மாற்று. ஓகேவா? தந்திரமா தட்டு மாற்றுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தெரியாம என்ன சொல்ற, நம்ம ஒரு தந்திரமா அகட விகிடம் சொல்லுவோம். தந்திரம்ன்றது என்ன சொல்லுவோம்? அகட விகிடமா.
ஓகேவா? டே நேற்று பார்த்துட்டு இருக்கேன், அகடவிகடமாக என்ன பண்ணிட்டான், இந்தாண்டு எனக்கு தெரியாமல் அந்தாண்ட தட்டு மாற்றிட்டேன்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது அகடவிகடம் அப்படின்னா தந்திரம், அதே போல் தட்டு மாற்று. ஓகேவா? அதே போல் அகலக்கால் வைத்தல். நம்ம சொல்லுவோமா, டே உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ ஏன்டா அகலக்கால் வச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னது அளவு கடந்து ஒரு விஷயத்த செய்ய போயிடுவான். ஓகேவா? அப்படின்னது ஒரு வரைமுறையே இல்லாமல் அந்த அளவை கடந்து போதல், அதுதான் அகலக்கால் வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே போல் அக்கறைக்கு பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்கறை பச்சைன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஓகேவா? அக்கறை பச்சைம்னது இந்தாண்ட ஒரு நதி இருக்குது, இல்லை ஒரு ஏரி இருக்குது, ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தாண்ட கரையிலேருந்து ஒருத்தவன் பார்க்குறவன் இந்தாண்ட கரையில் பார்க்கும்போது இங்கே என்னமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே பார்க்கும்போது பசுமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் இவன் இந்தாண்ட தண்ணியை கடந்து இந்தாண்ட கரைக்கு போனதான் தெரியும் அங்கேயும் அதே போல தான் இருக்குன்ட்டு. ஓகேவா? அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அக்கறை எப்படி இருக்கும், பச்சையாக தெரியும், அது தூரத்தில் பச்சையாக தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அது ஒரு பொய்த்தோற்றம் தெரியும். எப்படி பொய்த்தோற்றம் தெரியும். ஓகேவா? அதே போல் அக்குத்தொக்கு, அக்குத்தொக்குன்னா என்னது, ஒட்டுப்பற்று. ஒட்டுப்பற்ற நம்ம தொடர்பு, ஒரு ரிலேஷன்றது இருக்கும். ஓகேவா? அங்கே பாருங்களேன், ஒட்டுனாலும் அதே பொருளை தான் குறிக்கும், பற்றுனாலும் அதே பொருளை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டும் சேர்ந்தது அதே ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா? அதான் ஒட்டுப்பற்று, அதே போல் தொடர்பு, ரெண்டுமே பொருள் தரக்கூடியது. ஓகேவா? டே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அக்குத்தொக்கெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தொடர்பில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒட்டி இருக்கிறவங்க, உங்கள் மீது பற்று இருக்கிறவங்க, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும். ஓகேவா? அதுதான். அடுத்து அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரினா உங்களுக்கு தெரியும், எவருக்கும் அடங்காதவன் இல்லை அடங்காதவள், ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அதே போல அடரடி படரடி. அடரடி படரடி, நான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய நிறைய ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி ஒரு சேர் தண்ணின்னு வச்சுக்கோங்க, தெளிஞ்சு என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது, யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தண்ணி தெளிவாக இருக்குது, ஆனால் அடியில் சேர் இருக்குது. ஓகேவா? அடரடி படரடி, உங்களுடைய காலை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல படர வச்சிங்க அப்படின்னா, அது மேலே மிதிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், குழம்பிடும். ஓகேவா? அப்போ பெருங்குழப்பம். ஓகேவா? அந்த தண்ணி குழம்பிடும் இல்லையா? அப்போ பெருங்குழப்பம். அதான் அடரடி படர் அடி. நம்மளுடைய அடியை எடுத்து வச்சோம்னா, காலை எடுத்து வச்சோம்னா அது குழம்பிடும், பெருங்குழப்பம் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடாத்துடி. அடாத்துடினா என்னது, தீமை செய்யறது. ஓகேவா? அடாத்துடி அப்படின்னா தீம்பு. அதே போல் அடாப்பிடி. அடாப்பிடி, என்னடா அடாப்பிடியா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தப்பு இல்லையாடா கேட்பாங்க இல்லையா? அடாப்பிடினா என்னது, கொடுஞ்செயல். அடாப்பிடினா கொடுஞ்செயல். அதே போல அடிக்கொருகால். ஓகேவா? நீ என்னடா போயிட்டே இருக்கும்போது அடிக்கொருகால் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க திரும்பி திரும்பி பார்க்கறான்னு அர்த்தம். அதான் அடிக்கொருகால் ஒரு விஷயத்த செய்யறான்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்னது, அடிக்கடி அந்த விஷயத்த செய்யறான், அதான் அடிக்கொருகால். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டி நகர் போகிறீங்க, இப்போ சென்னையில் இங்கே டி நகர் போகிறீங்க, இல்லை ஏதாவது திருவிழா கூட்டத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஊர்லேயே ஏதாவது திருவிழா கூட்டத்துக்கு போகிறீங்க, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வியாபாரம் பண்ணுற எப்படி இருக்கும், அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்பா உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்னது, மேலே விழுந்து வியாபாரம் செய்வாங்க. அப்படின்னது அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசலாக இருக்கும். அதான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை, மேலே விழுந்து ஏஞ்சு போவான். ஓகேவா? அந்தளவு வியாபாரம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடிதடி அடிப்பிடி. அடிதடினா நம்மளுக்கு தெரியும், சண்டை. அடிப்பிடினாலும் சண்டை தான். ஓகேவா? அதே போல அடிதண்டம் பிடிதண்டம். ஓகேவா? அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னது முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக வசப்பட்ட பொருள்னா என்னது, கிட்டத்தட்ட அடிமை. பாருங்க பேர்ல இருக்கு பாருங்க, அடிதண்டம் பிடிதண்டம். ஓகேவா? ஸோ தண்டம் சொல்லும் இல்லையா, தண்டமாக இருக்கிறான் அப்படின்னது எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஒருத்தவங்க அடிமையாக்கிடுவாங்க. ஓகேவா? அப்போ அடிதண்டமாக இருக்கான், பிடிதண்டமாக இருக்கான் அப்படின்னது முழுமையாக ஒருத்தவங்க சிக்கிட்டான், வசப்பட்டுட்டான், அடிமையாகிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல் அடியாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாழையடியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா அடியாக தலைமுறையாகன்னு அர்த்தம். தலைமுறையான அர்த்தம். ஓகேவா? அதே போல் அடுக்கடுக்காய். இப்போது ஒரு செடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடியில் இல்லை ஒரு மரத்துலையோ காய் அடுக்கடுக்கான்னு வச்சுக்கோங்களேன், காய்ச்சி கொலையாக தொங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி அடுக்கடுக்கா. இல்லை சிம்பிளாக ஒரு பானை இருக்குப்பா, நிறைய பானைகளை அப்படி அடுக்கடுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பானை எப்படி இருக்குன்னு அர்த்தம், அப்படி வரிசையாக ஒன்றுக்கு ஒன்று வரிசையாக இருக்கும். ஓகேவா? அது அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசையாகன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுக்கு குலைதல். அந்த மாதிரி அடுக்கி இருக்கக்கூடிய ஒரு பானையை குலைய செய்றீங்க அப்படின்னது, அதை சிதைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய நிலை எப்படி இருக்கும், அதோடைய நிலை அப்படியே இருக்குமா, இல்லை அழிஞ்சு போயிடும். அதான் நிலை அழிதல். ஓகேவா? நிலையா இருக்குமா, நிலையா இருக்காது, அழிஞ்சு போயிடும். அதுதான் அடுக்கு குலையல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுக்கு குலையல் எல்லாம் அடுக்கு குலைதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அண்ட புரட்டன். புரட்டன் அப்படின்னா தீயன். ஓகேவா? புரட்டன் அப்படின்னா தீயன். அண்ட அப்படின்னா பெருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அடுத்து பாருங்க, அமளி பண்ணுதல். ஓகேவா? ஏன்டா கம்முனே இருக்க மாட்டீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க, அமளி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னது, சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? சச்சரவு உண்டாக்கிட்டே இருப்பாங்க, ஆரவாரம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க.
ஓகேவா? அடுத்து பாருங்க, அமுது குத்துதல். அமுது குத்துதல். அமுது குத்துதல் அப்படின்றது உறைமோர் பாலில் ஊற்றுதல். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோர் போடுவாங்க இல்லையா? ஸோ அதை தயிரை ஊற்றுவாங்க இல்லையா? பால் வந்து தயிராக ஊற்றுறதுக்கு உறைமோர் போடுவாங்க இல்லையா? அதுதான் அமுது குத்துதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தயிர் எப்படி இருக்கும் சாப்பிடும்போது? சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் பிடிக்கும் இல்லையா? அப்படி எப்படி இருக்கும்? ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அதுதான் அமுது குத்துதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அமுது குத்துதல் அப்படின்னா உறைமோர் பாலில் ஊற்றுதல். ஓகேவா? அடுத்து பாருங்க, அரங்கேற்றுதல். ஓகேவா? அரங்கேற்றுதல். அரங்கேற்றம்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னா அது வெளி உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துவோம். அந்த வெளிப்படுத்துவதற்காக நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அரங்கேற்றம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை செய்யறது. அது நூலாக கூட இருக்கலாம், ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிடுறதா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ புது நூல் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சாதனை. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பரதம் கற்றுக்கிட்டவங்களுக்கு, நடனம் கற்றுக்கிட்டவங்களாம் ரொம்ப என்ன சொல்றது, அரங்கேற்றம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் அரங்கேற்றம். ஸோ புது நூல், நடனம் முதலியவற்றை முதல் முறையில் அவையில் ஏற்க செய்தல். ஓகேவா? அதுதான் அரங்கேற்றுதல். அடுத்து அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல் அப்படின்றது நோய் முற்றிலால், அதை பார்த்தீங்கன்னா ஒரு நோய் முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம உடம்புல வலின்றது அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுதான் அரட்டல் புரட்டல். ஓகேவா? ஸோ நேற்று நைட்லேருந்து என்னன்னு தெரியலடா, எனக்கு வந்த நோயினால் ஒரே அரட்டல் புரட்டலாக இருக்கடா என் உடம்பு அப்படின்னது நோய் முற்றலால் நிகழக்கூடிய வலியை தான் அரட்டல் புரட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரை மனிதன். அரை மனிதன் என்னது? மதிப்பு இல்லாதவன், அவனை தான் அரை மனிதன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு முழு மனிதன் என்னது? ஓகே, அவன் ஒரு சிறந்த மனிதன், அவன்கிட்ட ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே வந்து டே அவன் ஒரு அரை மனிதன்டா அப்படின்னது அவன் ஒரு அரைக்குறை அறிவுற்றல்னு அர்த்தம். அரைக்குறை அறிவு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா அவனை யாரும் மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அப்போ மதிப்பு குறைந்தவன் தான் அரை மனிதன். அடுத்து பாருங்க, அரிப்பறித்தல். அரிப்பறித்தல் அப்படின்றது கொழித்தெடுதல்னு சொல்லுவாங்க. எனது கொழித்தெடுதல். கொழித்தெடுதல் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா, அரிப்பு அரித்தல். அதான் அரிப்பறித்தல். அரிப்பறித்தல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, ஒரு மணல்ல இந்த சின்ன சின்ன ஒரு முத்துக்களோ இல்லை சின்ன சின்ன ரொம்ப ஒரு மில்லிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு தங்கமோ, ஓகேவா, இல்லை சிம்பிளாக அப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு நெல்மணிகள் இருக்கு, அதில் நிறைய பதர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அரிப்பறிப்பாங்க. ஓகேவா? அதான் அரிப்பறிக்கிறதுன்னு சொல்றது. ஸோ அரிப்பறித்தல் அப்படின்னா அதுதான் என்னது? குழித்தெடுத்தல். ஸோ அரிப்பறித்தல் அப்படின்னா குழித்தெடுத்தல் ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் மீனிங் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. என்னது? தூய்மைப்படுத்துறது. ஒரு விஷயம் கலந்திருக்கு அப்படின்னா அதை தூய்மைப்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய தூசை நீக்கிறது. அதான் அரிப்பறித்தல். அரிச்சு என்ன பண்ணுவாங்க? அதோடைய தூசை என்ன பண்ணுவாங்க? நீக்கிட்டு ஒரு விஷயத்தை தூய்மைப்படுத்துவாங்க. அதான் அரிப்பறித்தல். அடுத்து பாருங்க, அரைக்குலைய தலைக்குலைய. ஓகேவா? அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக. அரைக்குறைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக. ஓகேவா? ஸோ இது ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சா? ஓகே, அவ்வளோதான். இதே போல் இன்னொரு 4 பேஜ், அவ்வளோதான். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 5 பேஜ் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். எக்ஸாம் ஆடியோவில் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய ரிவிஷன் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், எந்த கொஸ்டின் கேட்டாலும். அடுத்து பாருங்க, அரைக்குறை. அரைக்குறைனா உங்களுக்கு தெரியும், என்னடா அரைக்குறையா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் முற்று பெறாமல் முழுமை பெறாமல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் அரைக்குறை. அரைக்குறைனா முற்று பெறாமை. அடுத்து பாருங்க, அரைப்படிப்பு. சொல்லுவாங்க இல்லையா, டே அவன் முழுசா படிச்சவன்டா, இவன் அரைப்படிப்புடா, இவன் ஒரு அரைகுறைடா சொல்லுவாங்க. அப்படின்னது நிரம்பாத கல்வி, ஒழுங்கா படிக்காதவன், முழுமையாக படிக்காதவன், அதனால நிரம்பா கல்வி, அவன் ஒரு அரைப்படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அலக்கலக்காய் அப்படின்னா அலக்கலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அழகழகாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, அழகு அழகாய். அதுதான் சேர்த்து எழுதும்போது அழகழகாய்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அழகழகாய் அப்படின்னா தனித்தனியாக அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன சொல்றது, ஒரு செடியோ ஒரு கொடியோ பார்க்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு காய்களையோ பூக்களையோ பார்க்குறீங்க அப்படின்னா அது பாரு எவ்வளோ அழகழகா இருக்கு. அழகு வேற அழகு வேற. அழகு அழகா இருக்கு அப்படின்னா அது அணி அணியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அப்படின்னது தனித்தனியா வரிசையா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுதான் தனித்தனியாயின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அலக்கழித்தல். அலக்கழித்தல் அலைக்கழித்தல். ஓகேவா? ஸோ ரெண்டு ஒன்று தான். இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத சொல். இது வந்து பார்த்தோன்னா எழுத்துப்படை இருக்கிறது. பாருங்க, அலை. ஓகேவா? நம்ம எழுத்துப்படலாம் படிப்போம் இல்லையா? அதாவது அலக்கழித்தல் அலைக்கழித்தல் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அப்படியானது அலைக்கழித்தல் என்னமா? அலைந்து வருத்துதல். ஒரு விஷயத்த இல்லை ஒருத்தவங்களை அலைக்கழிக்கிறது. ஓகேவா? நேற்று ஒரு வேலை சொல்லிட்டு போனேன்டா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய வந்து பார்த்தோன்னா அலைக்கழிப்பாங்க இல்லையா? மேக்ஸிமம் நடக்கும் இது. ஓகேவா? ஸோ அலைந்து வருத்துடுவாங்க. அதே போல் ஏதோ ஒரு முக்கியமான ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை வெளியே எங்கேயே போகிறீங்க அப்படின்னா அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வருவீங்க இல்லையா? அதான். ஓகேவா? அதான் அலைக்கழிக்கிறது. அலைந்து வருத்துதல் இல்லை கெடுத்தல், ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் கெடுக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அலைகுலையாக்குதல். எனது அலைகுலையாக்குதல். அலைகுலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அதான் அலைகுலையாக்குதல். ஓகேவா? அலை
குலைதல் அப்படின்னாவே என்னது, ஒரு விஷயத்தை கெடுக்கிறது, குலைய செய்தல் சொல்லுவோம். அதான் அலைகுலையாக்குதல், நிலை குலைய செய்தல். அடுத்து பாருங்க, அல்லு சில்லுதுன்னா சிறிது சிறிதுன்னு சொல்லுவோம். ஓகேவா, உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுலாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா அது சின்ன சின்ன பசங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அல்லு சில்லு படுத்துதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல், அதான் அல்லு சில்லு படுத்தல். ஓகேவா, அடுத்து நம்மளுக்கு தெரியும் அல்லும் பகலும். அல்லுனா இரவு, பகல்னா நம்மளுக்கு தெரியும் பகல். ஓகேவா, ஸோ அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்க அல்லோல கல்லோலம். ஓகேவா, நேற்று ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம்டா, பசங்க எல்லாம் அல்லோல கல்லோல பட்டாங்கடா அப்படின்னது, ஒரே ஆரவாரமா இருக்கும். ஓகேவா, ஒரே ஆரவாரமா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். எப்படி இருக்கும் அந்த ஒரு திருவிழாவே, பரபரப்பாக இருக்கும், ஒரே அமளியாக இருக்குது சொல்லுமா, ஒரே அமளியாக இருந்துச்சுடா, ஆரவாரமாக இருந்துச்சுடா, அதுதான் அல்லோல கல்லோலம். அடுத்து அவசர கொடுக்குன்னா என்னது, ஒரு விஷயத்தை எண்ணி செயல்படாமன்னு சொல்லுவோமா, அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்தை எண்ணி அது என்னன்ட்டு ஆராயாம பதற்றத்திலே செஞ்சிருவான், உடனே செஞ்சிருவான், அவசர கொடுக்கறதுல செஞ்சிருவான். ஓகேவா, அதான் அவசர கொடுக்கை, பதற்றக்காரன், எண்ணி செயல்படாதவன், அதான். ஓகேவா, அடுத்து பாருங்க அவிழ்த்து கொடுத்தல். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா, ஆமா நீயே அவிழ்த்து கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் அவிழ்த்து கொடுத்தல். ஓகேவா, ஆமா எங்க வீட்டில் அது இல்லைனா நீ வந்து அவிழ்த்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா அது உன் பொருள் இருந்தால் எடுத்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அவிழ்த்து கொடுத்தல். அடுத்து பாருங்க அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அர்த்தம். ஓகேவா, ஒரு விஷயத்தை எழுதுறீங்க, அதை அழிக்கிறீங்க. ஓகேவா, திரும்ப எழுதுறீங்க, திரும்ப அழிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்டா அதை திரும்ப திரும்ப செய்யற, மீண்டும் மீண்டும் ஏன்டா செய்யற சொல்லுவாங்க இல்லையா, அதான் அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க அழி வழக்கு. ஓகேவா, அழிதல் அப்படின்னாவே என்னது, வீணா போறது தான். அப்போ அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் போயிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது எல்லாம் பண்ணும்போது நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஓகே இந்த ஒரு மரபு தொடரா இந்த பொருளை தான் குறிக்குதுன்னு உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் போட்டுற முடியும். சரியா, அதனால் பயப்படாமல் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம தட்டி தூக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் அழி வழக்கு பார்த்துட்டோமா, வீண் வழக்கு. அடுத்து பாருங்களேன் அழுகல்லன் தொழு கல்லன். ஓகேவா, கல்லன் அப்படின்றது என்னது, கல்லன்னாவே என்ன சொல்றது, ஒரு திருட்டுத்தனம் பண்றவன், ஒரு பாசாங்கு செய்கிறவன். ஓகேவா, ஸோ அழுகல்லன் தொழு கல்லன், பாசாங்கு செய்வோன். அடுத்து பாருங்களேன் அழுமூஞ்சி. அழுமூஞ்சி நம்ம சொல்ல முடியா, பொலிவற்ற ஒரு முகம் இருக்கிறவன், இல்லை முகம் உள்ளவன், அதான் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அழிமூஞ்சி. சரியா, எப்பயுமே மூஞ்சி அப்படியே வச்சிருப்பான், அழுமூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்பான், கொஞ்சம் கூட சிரிச்ச முகமாக இருக்க சொல்லுவோமா, அதுதான். அடுத்து பாருங்க அலப்பளத்தல். ஓகேவா, அலப்பளத்தல் அப்படின்றது அளப்புதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அளப்புதல் அப்படின்னா அலப்பளத்தல் அப்படின்றது அளப்புதல், முறுமுறுத்தல் சொல்லுவாங்க. அப்படின்னது ஒரு விஷயத்த புலம்பிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, புலம்புதல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அலப்பளத்தல். ஓகேவா, ஸோ புலம்பிக்கிட்டே இருப்பான். ஏன், அந்த விஷயத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு எதிர்மறை கருத்து இருக்கும். ஓகேவா, என்னது நம்ம சொல்லுவோம், நாம நினைச்சிருப்போம் இல்லையா, நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒன்று நினைச்சிருப்போம், ஆனால் அது நடக்காது. அந்த விஷயத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நேற்று அவன் பார்த்துட்டு அலப்பளத்துட்டான் அப்படின்னு, அது அலப்பளத்துட்டான் அப்படின்னா புலம்பிட்டான்னு அர்த்தம். நான் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிடுவான். ஓகேவா, அந்த விஷயத்து மேலே அவனுக்கு அதிருப்தின்றது இருக்கும். ஓகேவா, அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவான், புலம்புவான். ஓகேவா, முறுமுறுப்பான், அதுதான் அளப்புதல், அளப்பளத்தல் சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அளப்பறிதல் நம்ம சிம்பிளா நிறைய இடத்துல சொல்லுவோம் இல்லையா, அளப்பரிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அளப்பரிய ஆவல் அப்படின்னது ஒரு விஷயத்த அதனுடைய உட்கருத்தை, சரியா, அந்த விஷயத்துல நிறைய ரகசியமா இருக்கும், ஆனா அது என்னன்றத உள்ள போயிட்டு தெரிஞ்சு வந்தவங்களுக்கு என்னது ஒரு அளப்பரிய ஆவல், அளப்பரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அளப்பறிதல் அப்படின்னது ஒரு விஷயத்தினுடைய உட்கருத்தை தந்திரமா தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, அதனுடைய கோர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க, அதான் அளப்பறிதல், அளப்பரிய ஆவல், அளப்பரிய சந்தோஷத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, தெரிய வந்திருக்குன்னு அர்த்தம், அதான் அதோடைய உட்கருத்து தந்திரமா தெரிய வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அளவலாவுதல் அப்படின்றது கலந்து பேசுறது. ஓகேவா, இப்போ நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அளவலாவிட்டாங்க அப்படின்னது கலந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அளவுபடுத்துதல் தான் அவங்களுக்கு தெரியும், டே இவ்வளோ போதும், டே அவ்வளோ போதும் சொல்லுமா, அந்த அளவுபடுத்துறது அப்படின்னது வரையறை செய்யறது, ஒரு விஷயத்தை இவ்வளோ பண்ணா போதும் சொல்லி என்ன பண்ணுறது, வரையறை பண்றது. ஓகேவா, அடுத்து பாருங்க அல்லாடி தள்ளாடினா நம்மளுக்கு தெரியும், தளர்ந்த நடையாய், அதை தளர்ந்து போய் ரொம்ப சோர்வா நடக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாடி தள்ளாடி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பாருங்களேன் அந்த கடையில் பாருங்களேன் குடிச்சிட்டு எப்படி அல்லாடி தள்ளாடி போயிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க அள்ளி கொட்டுதல் அப்படின்றது என்னது, மிக சம்பாதித்தல். ஒருத்தவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பான் இல்லையா, தேடி அவனுடைய வாழ்க்கையில பொருள் தேடி நல்லா சம்பாதிப்பான், அதான் அள்ளி கொட்டுறது. அவனுக்கு என்னப்பா அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அள்ளி கொட்டுதுப்பா அவனுக்கு அப்படின்பாங்க இல்லையா, அதான் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல்.
தேடுதல் அப்படின்ற பொருளை குறிக்கும். அடுத்து பாருங்க அள்ளி துள்ளுதல். ஓகேவா, அள்ளி துள்ளுது அப்படின்னா ரொம்ப சம்பாதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி கொட்டி ரொம்ப சம்பாதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி துள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மிக செருக்குதல். ஓகே, அப்படின்றது கொஞ்சம் ஆணவம் அதிகமாகிடும் ஒரு சில பேருக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் அப்படி ஆகாது, ரொம்ப பண்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப சீன் போடுவாங்க இல்லையா, டே நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், டே நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓவராக துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அள்ளி துள்ளுதல். ஓகேவா, அடுத்து பாருங்க அள்ளி இறைத்தல். ஓகேவா, அவன் சம்பாதிச்சதுனால என்ன பண்ணுவான்னா அந்த விஷயத்த அது என்னன்றது தெரியாமல், அதோடைய பொருளுடைய தன்மை என்னன்றது தெரியாமல், அதோட வேல்யூ தெரியாமல் அள்ளி இறைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னது அளவுக்கு மிஞ்சி அதை செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் அள்ளி இறைக்கிறது. ஓகேவா, அப்போ அள்ளி கொட்டுதல் அப்படின்னா சம்பாதிக்கிறது, அள்ளி துள்ளுதல் அப்படின்னா சம்பாதிச்சதுனால செருக்கு கொள்வது, ஒரு ஆணவம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி செருக்கு கொள்ளுதல். அதனால என்ன பண்ணுவான், அள்ளி இறைப்பான், நிறைய செலவு செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் அளவுக்கு மிஞ்சி செலவு செய்ய ஆரம்பிச்சிருவான். ஓகேவா, அடுத்து பாருங்க அள்ளி விடுதல். அள்ளி விடுதல் அப்படின்றது ஏராளமாக கொடுத்தல். ஓகேவா, இப்போ இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அள்ளி விடுறது. இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், டே நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டே ரொம்ப அள்ளி விடாதரா அப்படின்னது. அது பொய்யோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், அதை எக்ஸ்ட்ரா நிறைய ஏராளமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏராளமாக அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் அள்ளி விடுதல். ஓகேவா, அடுத்து பாருங்க அறக்க பறக்க சொல்லுமா, ஏன்டா பொறுமையாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயேன்டா, ஏன்டா அறக்க பறக்க போகிற சொல்லுவாங்களா வீட்டில் அம்மா. அதை அப்படின்னது விழுந்து போகிறதுன்னு அர்த்தம், விரைவாக போகிறதுன்னு அர்த்தம், சீக்கிரம் போகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அறம்பாடுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சொற்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த மாதிரி சொற்கள் இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப கொஞ்சம் நுவான்ஸாக கொஞ்சம் நுட்பமாக இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அறம்பாடுதல் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம நல்லவங்களா இருப்போம், நல்ல ஒரு பண்புள்ளவங்களா ஒருத்தர் இருக்காங்க. அந்த நல்ல பண்புள்ள ஒருத்தரை மற்றவங்க, அதாவது தீயவர்கள் இல்லை மற்றவங்க தேவையில்லாமல் குறை கூறிட்டு அவங்க மீது ஏதோ ஒரு பழி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அந்த தண்டனை அனுபவிச்ச இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, நீ பார்த்தோன்னா நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துறல, பேரை வாங்கி கொடுத்துறல, நீ நாசமாக போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, அப்போ துன்பப்பட்ட ஒருத்தவங்க மறுபடியும் யாரால் துன்பப்பட்டவங்களோ அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீப்பயன் உண்டாக பாடுதல், உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அது ஒரு சாபம் விடுற மாதிரி. ஓகேவா, ஸோ அதான் அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதலானது சொல்றது, பேசுறது. ஓகேவா, அடுத்து பாருங்களா அரித்துயில் அப்படின்றது நம்ம செய்யுள் பகுதியிலே பார்த்துருக்கோம், பாடப்பகுதியிலே பார்த்துருப்போம். அரித்துயில் அப்படின்றது என்னது, யோக நித்திரை என தூக்கம். யோக நித்திரைன்றது அரித்துயில் அப்படின்றது என்னன்னு பார்த்துருப்போம், ஒரு பொய்யான ஒரு தூக்கம். ஓகேவா, அதான் பார்த்தோன்னா உண்மையாக தூங்குறவனா எழுப்பிடலாம், பொய்யா தூங்குறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அரித்துயில் அப்படின்ற ஒரு பழமொழிக்காக நம்ம பார்த்துருப்போம். அரித்துயில் அப்படின்னா பொய்யான ஒரு தூக்கம், அதான் யோக நித்திரை. அறிமுகம்ன்றது நம்மளுக்கு தெரியும், அறிமுகம் அப்படின்றது அறிந்த முகம், அதான் தெரிந்த முகம், இல்லை பழக்க வழக்கம். ஓகேவா, எனக்கு அறிமுகப்படுத்தி விடா, எனக்கு பழக்கப்படுத்தி விடா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க அறிவறிவாக. ஓகேவா, அறிவறிவாக அப்படிக்கமா என்ன சொல்லுவோம் பாரு, அந்த குழந்தை பாரு எவ்வளோ அறிவறிவாக பேசும் அப்படின்றது, ரொம்ப விளக்கமாக தெளிவாக தீர பேசும். ஓகேவா, அதான் அறிவறிவாக அர்த்தம். அடுத்து பாருங்க அறுதியிடுதல். நம்ம என்ன பண்ணுவோம், பாலிட்டியில் படிச்சிருப்போம் இல்லையா, அறுதி பெரும்பான்மை அப்படின்னது ஒரு பெரும்பான்மை மூலமாக ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு கொண்டு வராங்க, ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வராங்க, அதான் அறுதினா முடிவு. ஓகேவா, ஸோ அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வரது, ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரது. ஓகேவா, தீர்மானிக்கிறது, முடிவு கொண்டு வரது. ஓகேவா, அடுத்து பண்ணலாம் அறுத்து கட்டுதல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, மறுமணம் சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா, ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றது, கணவர் இறந்ததுனால தாலியை பார்த்தீங்கன்னா நீக்கிடுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு திரும்ப ஒரு மனம் பார்த்து அவனே திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் தாலி கட்டுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, ஸோ அறுத்து கட்டுதல், தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல், அதுதான் அறுத்து கட்டுதல். ஓகேவா, இதே போல் நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சடங்குகள்லாம் இருக்கும். ஓகேவா, நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கணவன் இறக்கலை அப்படின்னா கூட ஒரு சில சடங்குகள், ஒரு சில நேர்த்திக்கடன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தாலியை பார்த்தீங்கன்னா இது பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா அதே கணவனால் திரும்ப கட்ட வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும், அதான் அறுத்து கட்டுதல். ஓகேவா, ஸோ அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி சார்ந்த விஷயம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து அறுப்பு சுகம் அப்படின்றது மறுமணம் செய்த ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அந்த மறுமணம் செய்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பொருள், அதான் அறுப்பு சுகம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க அரைக்கூவலானது என்னே நீ அரைக்கோ, மன்னன் எதிரி நாட்டு மன்னனை அரைக்கூவல் விடுத்தான் அப்படின்னது போருக்கு அழைக்கான்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன் அரை
முறையிடுதல். ஓகேவா? முறையிடுறதுனா என்னம்மா? முறையிடுறதுனா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறையை தெரிவிப்போம் இல்லையா? அதுதான். அப்போ அரை முறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல், அதான் அரை முறையிடுதல். ஓகேவா? இதுலேயே இருக்கு. முறையிடுதல் அப்படின்னா அது ஒரு குறையை தெரிவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு குறை இருக்கு, அதை தெரிவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அற்றுப்போதல். அற்றுப்போதல் அப்படின்றது முழுவதும் ஒழிதல். ஓகேவா? டேய் நீ என்னை விட்டு அத்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த அற்றுப்போதெல்லாம் அத்து போன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அத்து போடான்னு அது முழுமையாக அதுலேருந்து நீங்கி போகிறதுன்னு அர்த்தம், ஒழித்துகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ முழுவதும் ஒழிதல், அதாவது இடை முறிதல். முறிதல் என்னது? ரெண்டு பேருக்கும் இல்லாமல் ரெண்டு பேரும் என்னது தனித்தனி வழியில் போயிடுறது. சரியா? ஒழிஞ்சிருது. அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆக்கம் கூறுதல். ஆக்கம் கூறுதல் அப்படின்றது பெரியவங்க இருக்காங்கன்னா சொல்றது, அவங்க கீழே ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு என்னது ஒரு ஆசை கூறுறாங்க, ஒரு வாழ்த்துறாங்க. அதான் ஆக்கம் கூறுதல். ஓகேவா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன் தான். நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், ஆசார கல்லன். நல்லா பாருங்க, ஆசாரம்னா ஒழுக்கம். ஓகேவா? கல்லுன்றது திருடன். புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒருத்தவன் ஒழுக்கம் இருக்கிற மாதிரி, ஆசாரமாக ஒழுக்கம் இருக்கிற மாதிரி இருந்து என்ன பண்ணுறான், நடித்து ஒரு தீயவனாக இருக்கிறான். ஓகேவா? அதான் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கக்கூடிய ஒரு கல்லன், அவன் தான் ஆசார கல்லன். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம பார்க்கணும், பொருள் புரியணும், அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இல்லை நம்ம பொறுமையாக பார்க்குறோம் அப்படின்னா வீடியோ லென்த் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போடிக்கக்கூடாது, சீக்கிரம் நிறைய வார்த்தைகளை பார்க்கணுன்றதுனால தான் ஃபாஸ்ட்டாகவும் போகிறேன். இருந்தாலும் புரியுற மாதிரி தான் இருக்கும். சரியா? டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஆசை வார்த்தை. ஆசை வார்த்தைனா உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை உண்டாகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் ஆசை வார்த்தை. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆடைக்கும் கோடைக்கும். ஆடைக்கும் கோடைக்குன்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் சொல்லுவான் இல்லையா, டே நான் வேற என்னடா அது, என் பொழப்பு வேற ஆடைக்கும் கோடைக்கும் ஏற்ற மாதிரி நடக்குதுடா அப்படின்னது, எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி அவன் அந்த விஷயத்துக்கு என்ன சொல்றது, நம்ம அடிமைப்பட்டுடான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆடைக்கும் கோடைக்கிடும் அப்படின்னா எல்லா பருவ காலத்திலையும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஓகேவா? அப்படின்னது எல்லா விஷயத்துக்கும் சூட்டபிளாக தன்னை கொடுத்துருது, அர்ப்பணிச்சிருது. ஓகேவா? அதான் ஆடைக்கும் கோடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆணி கொள்ளுதல். ஓகேவா? ஆணி கொள்ளுதல். நம்ம ஒரு இடத்துல ஆணி அடித்தோம்னா எப்படிமா இருக்கும், அந்த இடம் அப்படி நிலையாக இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேலண்டர் இருக்குது, உங்கள் வீட்டு செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒரு சின்ன ஆணி அடிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் அங்கேயே நிலையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல், அதுதான் ஆணி கொள்ளுதல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரம். ஓகேவா? நிறைய பேர் டிபேட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்றது, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசிக்கும் போது சொல்லுவாங்களே, என்னது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நேற்று நான் பார்த்தது உண்மைடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னது ஆணித்தரம் அப்படின்றது முதல் தரம்னு அர்த்தம். அப்படின்றது அவன் உறுதியாக அந்த விஷயத்த சொல்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? அதான் முதல் தரம் தான் முதற்றரம். ஓகேவா? முதல் தரம் இல்லை வந்து பார்த்தோன்னா உறுதியாக, அதான் ஆணித்தரமான அர்த்தம். ஓகேவா? ஆணித்தரம். ஓகேவா? ஸோ ஒரு ஆணி அடித்தோம்னா எப்படி இருக்கும், உறுதியாக இருக்கும் இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னாலும் ஆறாவாரம்னாலும் இல்லை அமளி அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆளா பறத்தல். ஓகேவா? ஓகேவா? எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் வேற ஆளா பறந்துட்டு இருக்கேன்டா, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்படின்னது வாழ்க்கையில் அவன் திண்டாடிட்டு இருப்பான். ஓகேவா? ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஏன்னா ஓடி ஓடி பாடுபடுவான், ஏன்னா ரொம்ப வறுமையில் இருப்பான், திண்டாடிக்கிட்டு இருப்பான். அதான் ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஓகேவா? அடுத்து ஆவி சேர்த்தல். ஓகேவா? ஆவி சேர்த்தல் அப்படின்றது ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு இரண்டு ஆவிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டு வந்து சோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு சோல் ஒன்றா சேருது அப்படின்னா என்னது, ரெண்டு பேர் ஒன்றா செய்கிறாங்க அப்படின்னா கட்டி அணைச்சிப்பாங்க இல்லையா? அதான் ஆவி சேர்த்தல் அப்படின்றது கட்டி அணைத்தல், தான் ஆவி சேருதல். ஆழம் பார்த்தலாம் என்னது, ஓகேவா? டேய் அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அறிவு எவ்வளோ இருக்குன்ட்டு நான் அவனை ஆழம் பார்க்கணும்டா சொல்லுவாங்களா, சொல்லுவாங்க இல்லையா? அது ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனுடைய திறமையை, அறிவை என்ன பண்ணுறது, ஆராய்ந்து பார்க்கறது. ஓகேவா? டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்ட் வைட அவனுக்கு அப்படிமா இல்லையா? அந்த மாதிரி ஆழம் பார்க்கறது அப்படின்னா அவனுடைய திறமையை, அறிவை சோதிக்கிறது, அதான் ஆழம் பார்க்கறது. அடுத்து ஆழும் பாழுமாய். ஓகேவா? பாழும் பாழ்படுதல் அப்படின்னாவே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆழும் பாழுமாய் அப்படின்னா சீர்கேடாய், வீணாக போகிறது, சீர்கேடாக போகிறது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ஆறப்போடுதல். ஆறப்போடுதல் அவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த ஆறப்போடுறா அப்படின்னது அந்த விஷயத்த கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யடா, இல்லை கொஞ்சம் காலம் கழிச்சு செய்யடான்னு சொல்லுவோம், அதான் ஆறப்போடுறான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது, அதாவது விழல் மாதிரி. ஓகேவா? விழலுக்கு இறைத்த நீர் போல சொல்லுவோம்னது பயனற்ற ஒரு செயல், அதான் பயனற்றது. ஓகேவா? பயனில்லாமை அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆற அமர, அதுதான் ஆற அமரன்னு கொடுத்துருப்பாங்க. ஆற அமரன்னா இதுவும் அதே தான். ஓகேவா? டேய் எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி ஆற அமர நிதானமா அமைதியாக செய்யடா சொல்லுவாங்க இல்லையா? அது ஆற அமர அப்படின்னா அமைதியாகன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆற்ற மாட்டாமை. ஓகேவா? ஆற்ற மாட்டாமை அப்படின்றது முடியாமை, இல்லை தாங்க
முடியாமை இல்லை இயலாமை. ஓகேவா? சிம்பிளா அது எப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க, என்ன பண்றீங்க, ஒரு விஷயத்தை உங்களை செய்ய சொல்றாங்க, உங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியல, விஷயத்தை செய்ய இயலாமை, உங்களுடைய இயலாமைன்றது தெரியுது, இல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏதாவது பண்ண சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால தாங்கிக்கல முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆற்ற மாட்டாமை. ஓகேவா? ஓகேவா? ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஆற்ற மாட்டாமை, முடியாமை, இயலாமை, தாங்க முடியாமை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆற்றறுத்தல். ஓகேவா? ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல், இடையில் கைவிடுதல். ஓகேவா? இடையில் கைவிடுதல், அதாவது பார்த்தீங்கன்னா இடையில் கைவிடுதல் அப்படின்னா இடைநிறுத்தம். ஓகேவா? ஆற்றறுத்தல் அதான் இடையில் கைவிடுதல், இடையில் கைவிடுதல், இடையில் கைவிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இடை நிறுத்தம் சொல்லுவாங்க. இடை நிறுத்தம், ஒரு விஷயத்த இடையில நிறுத்துறது. ஓகேவா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பேர் சண்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்ம இடையில போந்து என்ன பண்ணுவோம், அந்த ஆட்டத்தை கலைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? எல்லாரும் பண்ண மாட்டோம், சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த என்ன சொல்லுவாங்க, ஆற்றறுத்தல்னு சொல்லுவாங்க. ஆற்றறுத்தல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆற்றுப்படுத்தல். ஆற்றுப்படுத்தலாம், நம்ம ஆற்றுப்படை படிச்சிருப்போம் இல்லையா, ஆற்றுப்படை, ஆற்றுப்படை இலக்கியம், இந்த ஆற்றுப்படை தான் ஆற்றுப்படுத்தல். ஓகேவா? ஆற்றுப்படைனா என்ன படிச்சிருப்போம், வழிகாட்டுதல், வழி செலுத்துதல்னு சொல்ல முடியாது, அதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னாலும் அதே வழி செலுத்துதல், வழிப்படுத்துதல் இல்லை வழிகாட்டுதல் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? வழிகாட்டுதல். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ். அடுத்து ஃபோர்த் பேஜ் போயிடலாமா? அவ்வளோதான், 3 பேஜ் முடிச்சிட்டோம். இதே போல் ஒவ்வொரு வீடியோலும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இசக பிசகு. ஓகேவா? இசக பிசகுலாம் இசக்க பிசகு எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஓகேவா? நேற்று ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா டக்குன்னு இது இசக்க பிசகு ஆயிடுச்சு அப்படின்னா அது முறைகேடு பண்ணிட்டான்னு அர்த்தம், அப்படின்னா அது அந்த விஷயத்தை அவன் சரியாக செய்யலன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இசைக்கேடு. இசைக்கேடு என்ன, இசைக்கேடு என்னது, சீர்கெட்ட நிலை, அதுவும் சீர்கெட்ட நிலை தான், கேடு, அது கேடு தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இசைவு கேடு. இசைவு கேடுனால அது பேர்லேயே வந்துருச்சு கேடுன்ட்டு, அப்போ அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் சரியா நடக்கலன்னு அர்த்தம், அப்படின்னா பொருத்தமின்மை, காரிய கேடு. ஓகேவா? இசைவுனா நம்ம ஒரு அனுமதி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அனுமதி, உத்தரவு அப்படின்றத படிச்சிருப்போம். அதுக்கு நிகரான தமிழ் சொல் இசைவு அப்படின்றத பார்த்துருவோம் இல்லையா, அப்படின்னது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கறது, அது நீங்கள் சரியா செய்வேன்ட்டு அந்த விஷயம், அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு அந்த ஒரு இசைவு கேடு ஆகி போச்சுன்னா என்னது, அந்த காரியமே, அந்த செயலே கெட்டு போச்சுன்னு அர்த்தம், அதான் காரிய கேடு. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இடக்கரடக்கல், இது நம்மளுக்கு தெரியும், இலக்கணத்திலே பார்த்துருப்போம். ஓகேவா? இடக்கரடக்கல்னா என்னம்மா, அதாவது பப்ளிக்ல, அதை பார்த்தோன்னா பொதுவாக பொது வெளியில ஒரு விஷயத்தை நம்ம சொல்லத்தகாத ஒரு விஷயத்த வேறு ஒரு சொல்ல வச்சு என்ன பண்ணுவோம், திரித்துனானது வேற மாதிரி மாற்றி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அந்த விஷயம், அந்த சொல் என்னவோ அது புரியுற மாதிரி சொல்லுவோம், அதான் இடக்கரடக்கல். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, இடக்க முடக்கு. ஓகேவா? இடக்க முடக்கு, என்னடா இடக்க முடக்காவே பேசிட்டு இருக்க அப்படின்னது, ஏதாவது அவன் பாட்டு விதண்டா விதமா சங்கடப்படுத்திட்டே பேசிட்டு இருப்பான். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா இடக்க முடக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இடக்க முடக்கு அப்படின்னா சங்கடமா பேசுறது, இல்லை இடக்க முடக்கு அப்படின்னா இடையூறு செய்யறது. ஓகேவா? இடையூறு, அதை பார்த்தா இடைஞ்சலா இருக்கிறது. ஓகேவா? ஏடா பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க வந்து இடக்க முடக்கு பண்ணிட்டு இருக்க, போட அந்த பக்கம் அப்படின்னது, இடையூறு பண்ணாதரா அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இல்லை ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு முரண்படுறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இடக்க முடக்க அதை பேசிட்டே இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இடங்கெட்ட பாவி. ஓகேவா? இடங்கெட்ட பாவி, இடங்கெட்ட பாவி அப்படின்னாவே கெட்டன்ற சொல்லு வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு, அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இடங்கெட்ட பாவி அப்படின்றது சீரழிந்தவன், இடங்கெட்ட பாவி அப்படின்றது சீரழிந்தவன். அதே போல இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். ஓகே? அப்படின்னா அது தவறான ஒரு சொல், இல்லை ஒரு இன்சொல், வன் சொல், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு தவறான ஒரு ஒழுங்கற்ற ஒரு சொல்ல தான் இடங்கெட்ட பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போல இடங்கேடு. இடங்கேடு அப்படின்னா வறுமை. ஓகேவா? இடம் கேடு அப்படின்னா வறுமை, தாறுமாறு அப்படின்ற பொருளை குறிக்கும். அடுத்து பாருங்க, இடம் கொடுத்தல். இடம் கொடுத்தல் என்னது, கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுக்கறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டா, அதனால தான் நான் சொல்றது நீ எதுவுமே மதிக்க மாட்டேன் சொல்லுவோம் இல்லையா, அது அப்படின்னது கண்டிப்பு இல்லாம நம்ம ஃப்ரெண்டு தானே, இல்லை ஒரு நம்மளுடைய நண்பன் தானே, நம்முடைய உறவு தானே, நம்முடைய வீட்டில் தானே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஓகே ஃப்ரீயாக இருக்கட்டுமே சொல்லி இடம் கொடுத்துருவோம், பிடி கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம பிடி கொடுப்போம். ஓகேவா? அதான் அது இடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இடம் படுதல். இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். ஓகேவா? விசாலித்தல் ஒன்றும் கிடையாதுமா, விசாலமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகேவா? விசாலமா இருக்கு அப்படின்னது பெரும் பரப்பு, இடம் நிறைய இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இடம் படுதல், வேற ஒன்றும் கிடையாது. இடம் படுதலானது இடம் நிறைய இருக்கு, பெரிய பரப்புல இடம் இருக்குன்னு அர்த்தம், விசாலமா இருக்குன்னு அர்த்தம், அதான் விசாலித்தல்னு கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இடம் பண்ணுதல். இடம் பண்ணுதல் அப்படின்னா ஓகேவா, இடம் பண்ணுதல் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பெரிய பரப்பான ஒரு இடத்த உருவாக்குறது, அதை ரெடி பண்றது. ஓகேவா?
உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். ஓகேவா, ஒருத்தவங்க சாப்பிட வராங்க, நிறைய பேர் இப்போ திருவிழாவுக்கு போகிறோம், அந்த இடத்துல நிறைய பேர் உட்கார வச்சு ஒரு சாப்பிட கொடுக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடம் எப்படி இருந்தாலும் அதை என்ன பண்ணுவோம், சுத்தம் செஞ்சு அதை தயார்படுத்தும். அதான் இடம் பண்ணுதல்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து பாருங்க, இடித்துரைத்தல். என்னது இடித்துரைத்தல்? நம்ம என்ன சொல்றோம், நம்ம திருக்குறளை பார்த்துருவோம் இல்லையா, இடித்துரைத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. இடித்துரைத்தல் என்னது, யாராவது தவறு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த என்னது கொஞ்சம் கடிந்து சொல்றது. ஓகேவா, வற்புறுத்தி ஒரு விஷயத்தை அழுத்தி இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படின்றது நம்ம ஒரு இடிச்சு சொல்ற மாதிரி. ஓகேவா, நம்ம பாட்டிங்களாம் இருப்பாங்களே, நம்ம ஏதோ தவறு பண்றோம் அப்படின்னா இந்த கொமட்டில் எடி பண்றாங்க, ஏன்டா அப்படி பண்ற, ஒழுங்கா சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இடித்து உரைத்தல், அதான் இடித்துரைத்தல். ஓகேவா, அடுத்து இடுக்கு பிள்ளை. இடுக்கு பிள்ளை. ஓகேவா, இடுக்கு பிள்ளை என்னது, இந்த சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பெண்கள், பொதுவாக அதிகமாக பெண்கள் தானே வளர்க்குறாங்க குழந்தைங்களை, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ பெண்கள் இடுப்பில் என்ன பண்ணுவாங்க, அந்த இடை எப்படி இருக்கும், சிறியதாக இருக்கும். ஓகேவா, அந்த இடையில போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு, சின்ன சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு சோறு ஊட்டுவாங்க, இல்லை வளர்ப்பாங்க இல்லையா, அதான் அந்த மாதிரி இடையில போய் உட்கார, அந்த சின்ன இடத்துல போய் உட்காரக்கூடிய பிள்ளைகள்லாம் என்னது இடுக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ அந்த இடுக்கு பிள்ளை யாரை குறிக்கும், கை குழந்தைகளை குறிக்கும். ஓகேவா, இடுக்கு பிள்ளைன்றது யாரை குறிக்கும், கை குழந்தைகளை குறிக்கும். ஓகேவா, அதே போல இடுக்கு முடுக்கு, இது அதே சொல்லுதான், இந்த இடுக்கு இடுக்கு இடுன்றதெல்லாம் அதுதான். ஓகேவா, ஸோ இடுக்கு முடுக்குன்றது மூளை முடுக்குன்னு பேரு. ஓகேவா, மூளை முடுக்கு, டே அந்த இடுக்கு முடுக்கு எல்லா இடத்தையும் தொடச்சி கிளீனா நீட்டா வை அப்படின்றது என்னது, மூளை முடுக்கெல்லாம் ஒழுங்கா தொடச்சி நீட்டா வைன்னு அர்த்தம். ஓகேவா, அதே போல இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்துன்னு அர்த்தம். இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து. அடுத்து இடைக்கிடை. ஓகேவா, இடைக்கிடை. இடைக்கிடைனா ஒன்றும் இல்லைம்மா, இடைக்கிடை அப்படின்னா இடையிடையில அர்த்தம், அதான் ஊடே ஊடேன்னு கொடுத்துருப்பாங்க. இடை இடையில், அதுதான் இடை இடையில். சிம்பிளா சொல்ல போனா நடுவே. ஓகேவா, நடுவே, அதுதான் இடைக்கிடை. ஓகேவா, அடுத்து இடைக்கொள்ளை. என்னது இடைக்கொள்ளை? இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. ஓகேவா, நல்லா பாருங்க, இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இந்த ஊடுதட்டுன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடைக்கொள்ளை ஊடுதட்டுனா ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லை ரெண்டு பேர் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடையில பண்ணுவான், இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இடையில இருக்கிறவன் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ இல்லை தனக்கான ஒரு தேவையோ பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், இடையில பூந்து அவளுக்கு என்ன தேவையோ அதை திருடிட்டு சட்டவிரோதமாக திருடிட்டு போயிடுவான். ஓகேவா, ஸோ இதுதான் இடைக்கொலை. இடையில பூந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதில் இடையில பூந்து தனக்கு தேவையான பொருளையோ ஒரு மதிப்புள்ள ஒரு ஏதோ ஒரு விஷயத்த கொள்ளையடிச்சிட்டு போறது. ஓகேவா, அதுதான் ஊடுதட்டு. இடையில ஊடுருவி என்ன பண்ணிடுவான், அதை தட்டி தூக்கிட்டு போயிடுவான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இடைக்கொள்ளை ஊடுதட்டு அப்படின்றது அதை குறிக்கும். ஓகேவா, ஸோ சட்டவிரோதமா தந்திரமா ஒரு விஷயத்துக்கு ஆதாயம் தருது, ஒரு பொருளை எடுத்துட்டு போயிடுது, அதான் இடைக்கொள்ளை ஊடுதட்டு அப்படின்றத குறிக்கும். அடுத்து பாருங்களா, இடைச்சுவர். இடைச்சுவர்னா உங்களுக்கு தெரியும், இடையூறா இருக்கும். குட்டிச்சுவரா சொல்லுவோமா, இடைச்சுவர், இடையில சுவர் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இடையூறா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்க இடைத்தட்டு. இடைத்தட்டு, இங்க பாருங்க ஊடுதட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, தட்டுன்னா கொள்ளை, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இடைத்தட்டுனால அதே தான், இடையில போந்து என்ன பண்றது, கொள்ளை அடிச்சுட்டு போறது, அதான் இடைக்கொள்ளை. அடுத்து பாருங்க இடை தெரிந்து. இடை தெரிந்து. இடை தெரிந்து அப்படின்றது செவ்வி அறிந்து. இடை தெரிந்து அப்படின்றது செவ்வி அறிந்து. அதே போல இடைவிடாமல், எப்போதுமே. ஓகேவா, நேற்று மழை இடைவிடாமல் பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே பெஞ்சிட்டே இருந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்க இடை வெட்டிலே. ஓகேவா, இடை வெட்டிலே. இடை வெட்டிலே அப்படின்னா தற்செயலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகேவா, டே நான் பார்த்து நேற்று மரத்துலேருந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா இடைவெட்டில் டப்புன்னு மேலே ஒரு மாம்பழம் என்ன சொல்கிறது, நம்ம என்னுடைய வண்டியில் விழுந்துச்சுரா சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா தற்செயலாக ஒரு விஷயம் நடந்துடும், அவன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். ஓகேவா, அதான் இடைவெட்டிலடா, இடைவெட்டிலே இருந்துருச்சு அப்படின்னா அது தற்செயலாக இருந்துருச்சு, இல்லை அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதான் இடைவெட்டில் தற்செயலாய் அப்படியே அப்படின்ற சொற்கள்லாம் பயன்படுத்துவோம். சரியா, ஓகேவா, அதே போல் போயிட்டே இருந்தேன், திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ நடுவே, அப்படியே, தற்செயலாய் அப்படின்றா சொல்லலாம், எதுக்கு சரியா பொருந்தும். ஓகேவா, அடுத்து பாருங்களா இட்டு கட்டுதல். ஓகேவா, ஏன்டா நீ செஞ்ச தப்புக்கு இட்டு கட்டி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னா அது இல்லாத ஒரு விஷயத்த ஏற்றி பேசிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, இட்டு கட்டி பேசிக்கிட்டே இருப்பான், அதான் இட்டு கட்டுதல். அடுத்து பாருங்க இமை பொருந்துதல். இமை பொருந்துதல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு இமையும் பொருந்திட்டா அவன் என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு அர்த்தம், தூங்கிட்டு இருக்கான அர்த்தம். ஓகேவா, தூக்கத்தில் இருக்கான அர்த்தம், அதான் இமை பொருந்துதல், வேற ஒன்றும் கிடையாது. இரட்டொரு மொழிதல். இரட்டொரு மொழிதல் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னது, ஒரு சொல் இருக்கும், அது ரெண்டு விஷயத்துக்கு பொருள் படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை பொருள்படுத்தி புலவர்கள் பேசியிருப்பாங்க, அதான் இரட்டொரு மொழிதல். ஓகேவா, மொழிதல்னா பேசுதல்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ ஒரு சொல் அதுக்கு இரண்டு பொருள் தர மாதிரி பேசக்கூடியதான் இரட்டொரு மொழிதல். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இரண்டு பொருள் பட பேசுறதுக்கு பேர் தான் இரட்டொரு மொழிதல். ஓகேவா, அடுத்து இரண்டரை கலத்தல். ஓகேவா, இரண்டரை கலத்தல் ஒன்றுமே கிடையாது, ரெண்டு விஷயம்
இல்லை ரெண்டு விஷயம் ஒன்னோடு ஒன்று இணையிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றிணைதல் இல்லை முத்தி அடைதல், அதான் இரண்டரை கலத்தல் சொல்லுவாங்க. கலத்தலானது ஒன்றிணையிறது, முத்தி அடைகிறது. ஓகேவா? அடுத்து இரண்டில் மூன்றுலாம் ஒன்றே கிடையாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான், ஊருக்கு வந்திருக்கான், மாப்பிள்ளை இப்போ திரும்ப போனால் திரும்ப எப்படா வருவேன், ஏதோ 2-3 வருவோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 2-3. ஓகேவா? 2-3 என்னது 2-3 நாளில் வருவோம்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தான். ஓகேவா? ஓகே, 4th பேஜ் பார்த்துருமா? ஸோ இது இந்த வீடியோடைய கடைசி பேஜ். அவ்வளோதான், பார்த்துருவோம். ஓகே, அடுத்து பாருங்கள், ரெண்டும் கெட்ட நேரம் சொல்லுவாங்க இல்லையா? வீட்டில் இப்போ நம்ம குழந்தைங்களையோ ஏதோ நம்ம என்ன சொல்கிறது, ஈவினிங்கில் நம்ம எங்கேயோ வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா சொல்லுவாங்க இல்லையா, டே இது ரெண்டும் கெட்ட நேரம்டா, வெளியில் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெண்டும் கெட்ட நேரம்டா. ஒன்றும் கிடையாது, அது பகலும் இருக்காது இரவும் இருக்காது. கிட்டத்தட்ட அந்த என்னது, பகலும் முடிய டைம் இருக்கும், ஈவினிங் தொடங்கக்கூடிய அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, ஒரு 5 to 7 மணி, இல்லை ஒரு 5 to 6 மணி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ மாலை பொழுது அந்தி பொழுது, அதுதான் இரண்டும் கெட்ட நேரம் சொல்லுவாங்க. அடுத்து இரண்டும் கெட்டானா என்னது, நன்மை தீமை அறியாதவன், அவனுக்கு நல்லதும் தெரியாது தீமையும் தெரியாது. ஓகேவா? ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க, அதான் இரண்டும் கெட்டான். ஓகேவா? அடுத்து இரண்டு நினைத்தல்னது கெடுது நினைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, டே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதரா. ஓகேவா? அந்த ரெண்டகம் இருக்கு இல்லையா, அதுதான் இரண்டகம். ஓகேவா? அந்த இரண்டு நினைத்தல் என்னது, கெடுதி நினைக்கிறது. ஓகேவா? அதான். ஓகேவா? அடுத்து பாருங்களா, இரண்டு படுதல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் ரெண்டா படுதல், அதான் இரண்டு படுதல். பிரிவடைதல் வேற ஒன்றும் கிடையாது. சரியா? செப்பரேட் ஆகிறது, பிரிவுபடுதல், ஐயுறுதல் அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், 2 எட்டில். ஓகேவா? இந்த 2 எட்டில் நம்ம பயன்படுத்தும், ஆனால் அந்த சொல்லி என்னது, 2 எட்டில். அப்படின்னா என்னது, டே பக்கத்தில் கடையில் போயிட்டு ஒரு 2 எட்டில் போயிட்டு நான் சொல்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வரியா அப்படின்னது, 2 எட்டுன்னு என்னது, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு அர்த்தம். ஓகேவா? 2 எட்டு. ஓகேவா? எட்டி நடடா சொல்லுவாங்க அப்படின்னது, வேகமாக நடடான்னு அர்த்தம், விரைவாக நடலான்னு அர்த்தம். அதான் 2 எட்டில் அப்படின்னா விரைவாக. ஓகேவா? அடுத்து பாருங்க, இருதலை கொல்லி. அடுத்து என்னது, இருதலை கொல்லினா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். இருதலை கொல்லினா 2 பக்கமும் என்னது, ஏதாவது ஒரு என்ன சொல்ல, நம்ம தீங்கு செய்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈட்டி இருக்குது ஆனால் அதுக்கு 2 பக்கமும் கூர்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அதை எடுத்து சுற்றுறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு வச்சு அதை சுத்த தெரியும், அதை பயன்படுத்த தெரியும், ஆனால் 2வது பக்கமும் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு ப்ராக்டிஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணிடும், ஒரு பக்கம் இல்லைனா இன்னொரு பக்கமும் என்ன பண்ணும், 2 பக்கம் கூர்மையாக இருந்தாலும் 2 பக்கமே உங்களுக்கு காயத்தையோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தலாம். ஓகேவா? அதான் இருதலை கொல்லி, எந்த பக்கமும் உங்களுக்கு துன்பம் செய்யும். ஓகேவா? சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில் இப்படி போனாலும் எனக்கு அடி விழுது, இப்படி போனாலும் அடி விழுதுடா, சே என்னடா வாழ்க்கை, இது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்று, இந்த இருதலை மணியன்றது இந்த மண்ணொலி பாம்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா? இந்த மண்ணொலி பாம்பு நம்ம என்ன சொல்லுவோம், விவசாயத்தினுடைய நண்பன் அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த ஒரு பாம்பு தான், வேற ஒன்றும் கிடையாது, இந்த மண்ணொலி பாம்பு. சரியா? ஸோ அந்த மண்ணொலி பாம்பு தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மண்ணொலி பாம்பு பார்க்க அப்படி இருக்கும், இரு பக்கமும் தலை, அதான் இருதலை பாம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மண்ணொலி பாம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மண்ணொலி பாம்பு. ஓகேவா? ஸோ அதுதான் இருதலை மணியன் அப்படின்ற பொருளையும் குறிக்கும், அதுக்கும் குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இருவல் நொறுவல். ஓகேவா? இருவல் நொறுவல், இருக்குதல் நொறுக்குதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இருவல் நொறுவல்லாம் ஒன்றும் கிடையாது, நொறுக்கிறதுலாம் என்னது, இடித்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலான நன்றாக மெல்லப்படாத உணவு அப்படின்னது. ஒரு விஷயத்த இப்போ வீட்டில் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, இப்போ நல்லா பார்த்துக்கோங்களேன், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ரவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரவை வந்து பார்த்தா நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா எல்லாமே ஃபைனாக சின்ன பாட்டிலாம் அழகாக அரிசியிலேருந்து நொறுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுவே வந்து ரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரவை மாதிரி நம்ம செய்யணும் வீட்டில் நினச்சி அரிசி எடுத்துருப்பா, இப்போ நெல் குத்துற மாதிரி குத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலது முழுசாக இருக்கும், ஒரு சிலது சின்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதனடா இடிச்சு இடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா அது பாதியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் இருவல் நொறுவல் அப்படின்னா ஒரு விஷயம் ஃபுல்லாக வந்து இடியிலன்னு அர்த்தம். அதை இடித்தும் இடியாதும் உள்ள அரிசின்னு சொல்லலாம், இல்லை நன்றாக மெல்லப்படாத உணவு. ஓகேவா? வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க இல்லையா, டே இருவல் நூறுவலாக சாப்பிடாதரா அப்படின்றத பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இருவல் நூறுவலாம் என்னது, அதை ஒழுங்காக சாப்பிடுதா, அறகுறையாக சாப்பிடாத, ஒழுங்காக மென்று சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்கிறேன், ஒன்றும் டக்குன்னு மைண்டில் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றிக்கோங்க. சரியா? ஸோ இல்லாததும் பொல்லாததும் அவங்களுக்கு தெரியும், பொய் தீங்கு விளைவிப்பது. ஓகேவா? இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அவனை கெடுத்துட்டான்டா. ஓகேவா? அப்படின்னது பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி தீங்கு விளைவிக்கிறான், தீமையை செய்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இளம்படுதல் என்றது, இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இல்லைன்னா ஏழ்மை அடைதல், அதான் இளம்படுதல்.
ஓகேவா, இளம் படுதல். அடுத்து பாருங்க, இலைமறைக்காய். இலைமறைக்குனா காய்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமரத்தில் ஒரு காய் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் நிறைய இலைகள் இருந்ததுன்னா அந்த காய் கடைசி வரைக்கும் அந்த மரத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, ஏதோ ஒரு அன்னைக்கு திடீர்னு பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மரத்தில் வந்து கீழே விழும். ஓகேவா, அப்படின்னா அது அந்த காயை அந்த இலை மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு காய் மறை பொருளாக இருக்கு, மறைந்திருந்த ஒரு பொருளாக இருந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இலைமறைக்கான மறைப்பொருள். ஓகேவா, அடுத்து பாருங்க, இழவு கடித்தல். ஓகேவா, இழவு கடித்தல். இழவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். ஒரு விஷயத்த அதாவது வீணுக்கு முயலுதல், வீண் செய்யறதுக்காக முயலுறது, அதான் இழவு கடித்தல். பாருங்க, இழவுன்ற சொல்லு முன்னாடி இருக்கு, ஈஸியாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அடுத்து இழவு கொடுத்தல். ஓகேவா, இழவு கடித்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய முயல்றது, தீமையா வீணா ஒரு விஷயத்தை செய்ய முயல்றது. ஆனா இழவு கொடுக்கறது அப்படின்றது பாருங்களேன், துன்பத்தை கொடுக்கறது, நாமன்றதுல கொடுக்கறது, ஒரு விஷயத்தை செய்கிறது. ஓகேவா, ஸோ அதான் இழவு கொடுத்தல், துன்பம் கொடுத்தல். ஓகேவா, அடுத்து இழுக்கடித்தல். இழுக்கடித்தல் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, அந்த விஷயத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு போனா என்னை இழுக்கடிச்சிட்டாங்கடா, இழுக்கடிச்சிட்டே இருக்காங்கடா அப்படின்னு அலைய வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்க, இழுத்து பறித்தல். ஓகேவா, இப்போ நீங்க மரத்துல ஏறீங்க. ஓகேவா, ஏதோ ஒரு எட்டாவது இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு காய் இருக்கு, என்ன பண்ணுவீங்க, அந்த கிளையில போயிட்டு அந்த 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 காய் என்ன பண்ணுவோம், எப்படியாவது எட்டி பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இழுத்து பறித்தல். இந்த காய் என்ன பண்றது, இழுத்து பறிக்க ட்ரை பண்றது. அப்படின்னா அது வலிந்து கொள்ளுதல். இந்த கொள்ளுதல்ன்றது ஒன்றும் கிடையாது, வலிந்து ஒரு விஷயத்தை ஏற்கணும், வாங்கணும்னு நினைக்கிறது. ஓகேவா, அதுக்காக போராடுறது, அதான் இழுத்து பறித்தல். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், இழுத்து விடுதல். ஓகேவா, இது இழுத்து பறித்தல், இது இழுத்து விடுதல். இழுத்து விடுதல் என்னது, ஒரு ரப்பர் இருக்கு, இழுத்து விட்டா என்ன பண்ணுவோம், அது நீண்டு வரும் இல்லையா, அதான் என்னது இழுத்து விடுதல் அப்படின்றது. நீட்டித்து திரும்ப என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். நீட்டித்துனா ஒன்றும் கிடையாது, நீளமா இழுத்து திரும்ப விட்டுருவோம், எப்படி விட்டுருவோம். ஓகேவா, அதான் நீட்டித்து விடுதல். ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன பண்ணுவோம், ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தவன் அந்த சண்டையில் அழகாக வந்து அந்த சண்டையை மூட்டி விட்டுட்டு போய் உட்காந்துப்பான் இல்லையா, அப்போ அவனும் அந்த சண்டையில் வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், டே மச்சான் அவனையும் இழுத்து வெளியே விடுறான், அவனும் தானே சண்டை பிடிச்சான் சொல்லுவாங்க இல்லையா, அவனையும் இழுத்து வெளியே விடுறான்னு சொல்லுவான். அதான் இழுத்து விடுதல் அப்படின்றது, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது, உள்ள மறைஞ்சிருக்க ஒரு விஷயத்தை இழுத்து வெளியே விடுறது, அதான் இழுத்து விடுதல். ஓகேவா, அப்போ என்னது, அந்த மறைஞ்சிருக்க விஷயம் டப்புன்னு வெளியே வரும்போது என்னது, புதுசாக ஒன்று டக்குன்னு வெளியே வந்துடும், அதான் அது புதிதாக உண்டாக்குதல் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஒவ்வொரு வீடியோ இதே போல தான் இருக்கும், ஆனால் அந்த புத்தகத்தை அழகாக படித்து முடிச்சிடலாம். சரியா, அடுத்து பாருங்களேன், இழுப்பு பறிப்பாதல். இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல். என்னது, போராட்டமாதல், இழுப்பு பறிப்பாதல். என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குடா. ஓகேவா, இழுப்பு பறிப்பாகவே இருக்கு. ஓகேவா, ஸோ அதான் போராட்டமாதல். அடுத்து பாருங்க, போதியதும் போதாதுமாதல். ஓகேவா, போதியதும் போதாததுமாதல். ஓகேவா, ஸோ அதான் இழுப்பு பறிப்பாதல். அடுத்து இலனா கடித்தல். ஓகேவா, இலனா கடித்தல் அப்படின்னா பாருங்க, உடன்படாதது போல் காட்டுதல். ஓகேவா, உடன்படாததுன்னா ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, டே அவன் என்னடா அவன் இலனா கடித்தல் மாதிரியே இருக்கான், இலனா கடிச்சிட்டு இருக்கான்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகேவா, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அப்படி சொல்லும்போது டக்குன்னு மைண்டில் உட்காரும். ஓகே, இலனா கடித்தல்லாம் அந்த மாதிரி ஒரு கதை சொன்னார், ஓகே டக்குன்னு மைண்டில் உட்காரும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, ஸோ இலனா கடித்தல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டே அவன் என்னடா நீ சொல்கிறத கேட்கவே மாட்டான், இலனா கடிச்சிட்டே இருக்கான்டா அப்படின்னது. இலனா கடித்தல் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒருத்தன் உடன்படாமல் இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, அதான் உடன்படாதது போன்று காட்டுதல், அதுதான் இலனா கடித்தல் அப்படின்றது. அந்த மீது அவனுக்கு ஈடுபாடு இல்லை. ஓகேவா, ஈடுபாடு இன்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஈடுபாடு இல்லாதல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே போல உறுதி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்றது, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல உறுதி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். உறுதி இல்லாமல், நான் எழுதுறது ஒரு சிலது உங்களுக்கு எழுத்துக்கள் ஒழுங்கா தெரியாம இருக்கலாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா, உறுதி இல்லாமல் இருக்கிறது, உறுதி இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு பேசுறது. ஓகேவா, அதில் ஈடுபாடு இல்லாமல் பேசுறது, அதான் இலனா கடித்தல் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இளிச்சவாய் பட்டம். இளிச்சவாய் பட்டம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லாதவன என்ன பண்ணுவாங்க, இளிச்சவாய் பட்டம் கட்டுவாங்க இல்லையா, அதான் ஒன்றும் தெரியாதவன் ஏன்னா பட்டம் கட்டுறதுக்கு பேர் தான் இளிச்சவாய் பட்டம். ஓகேவா, அடுத்து இனிப்பு காட்டுதல். ஓகேவா, இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல். ஓகேவா, அவானா பேராசை, அதான் ஆசை. ஓகேவா, அதான் இனிப்பு. பாருங்க, இனிப்பு காட்டுறது, ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு இனிப்பு ஸ்வீட் எடுத்து காட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த பேராசையில் அந்த குழந்தை என்ன வேணா பண்ணும் இல்லையா, அதுதான் இனிப்பு காட்டுறது அப்படின்னா அவா உண்டாக்குதல், பேராசையை உண்டாக்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஆசை வார்த்தையை உண்டாக்குறது, ஆசை வார்த்தை சொல்றது, பேராசையை உருவாக்குறது தான் இது. ஓகேவா, அடுத்து பாருங்க, இன்னார் இனியர்.
என்னது இன்னார் இனியார், அதான் இங்க ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னார் இனியார்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னார் பிளஸ் இனியார். ஓகேவா? இன்னார்னா பகைவர், இனியார்னா நண்பர்கள். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்னது பகைவரும் நண்பர்களும் அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இது இன்னார் இணையார். இன்னார் இணையார்னா நம்ம சொல்லுவோம் இன்னார் இன்னார் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துவோம். இன்னார்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இன்னார்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இணையான மக்களும் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒருத்தவங்க இந்த தன்மை இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இணையானவங்களும் அந்த தன்மையுடையவங்க தானே. அப்போ இன்னார் அவங்களுக்கு இணையார் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே தன்மையோட இருக்கவங்க அர்த்தம். அப்போ இத்தன்மையுடையார்னு மொத்த பேத்தையும் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈ ஆடவில்லை. கடைசியா ஈ ஆடவில்லை சொல்லுவோம் இல்லையா? என்னது ஒருத்தன் பக்கத்துல ரொம்ப ஓவரா என்ன சொல்றது ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாராவது ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். ஓகேவா? திடீர்னு அவனுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆட்டம் போட்டதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவலையான ஒரு செய்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவான், மச்சான் நேற்று எவ்வளோ அவன் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஓகேவா? இன்னைக்கு அவன் முகத்துல பாடுறா ஈ ஆடலை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னது ரொம்ப கவலையா இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? ஈ ஆடவில்லை அப்படின்றது என்னது முகத்தில் மிகுந்த கவலையோடு அவன் இருக்கிறான் அப்படின்றது தெளிவுபடுத்தும். ஓகேவா? ஸோ அதான் ஈ ஆடவில்லை. புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் ஒரு 5 பக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? அதே போல் நான் சொல்லும்போது உங்களுக்கு இதை எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதி காட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நோட்ஸ்லையோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய புத்தகத்துலையோ தயவு செஞ்சு எங்கேயோ சைடில் மென்ஷன் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? ஸோ ஓகே, மொத்தம் ஒரு 50 பக்கமா இப்போ 5 பக்கம் பார்த்துருமா, அவ்வளோதான். இன்னொரு 9 வீடியோவில் முடிச்சிடுவோம். ஓகேவா? சின்னதாக முடிச்சிடுவோம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இப்போ ஈ வரிசை வந்துட்டோம் இல்லையா? அடுத்து இப்போ ஈ ஆடுதல் வந்துட்டோம். இப்போ ஈ வரிசைக்கு வந்துட்டோம். இதே போல் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு 5 பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மரபு தொடர் அகர வரிசை புத்தகத்தை முடிச்சிடுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.